Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு டெஸ்டிங் டைப்ஸுக்கும் வாட் இஸ் தட் டைப் அது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் போதும், கம்மிங் டேஸ்லேயே அதை அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா நம்ம வந்துட்டு ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மெத்தடாலஜிஸ் வச்சு பில்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அப்போ அதை பில்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இப்போ டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மெத்தடாலஜிஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண மேக் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இந்த டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டு என்ஷூர் அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கா அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணுதா, இது ரிலையபிளாக ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண முடியுமா, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு நான் இதில் கீழே வந்துட்டு கொஞ்சம் டெஸ்டிங் மெத்தட்ஸும் கொடுத்துருக்கேன். இதோட காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இதோட கொஞ்சம் மெத்தட்ஸோட காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்றில் தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்கிறது அந்த ஒரு சாஃப்ட்வேரோட இன்டர்னல் ஒர்க்கிங் நாலேஜ் எதுவுமே இல்லாமல் டெஸ்ட் பண்ணுறது தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இதுக்குள்ளே டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் போதும். இப்போ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் எப்படி, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு வாட் இஸ் திஸ் இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்னல் ஒர்க்கிங் நாலேஜ் எதுவுமே இல்லாமல் டெஸ்ட் பண்ணுறது தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணுறது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். நெக்ஸ்ட் ஒன் க்ரே பாக்ஸ் டெஸ்டிங் இருக்குது. அண்ட் இந்த க்ரே பாக்ஸ் டெஸ்டிங்கில் வந்து அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே பார்ஷியல் நாலேஜ் தான் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்டர்னலி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்குள்ளே பார்ஷியல் நாலேஜ் வச்சு டெஸ்ட் பண்ணுறது தான் க்ரே பாக்ஸ் டெஸ்டிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் டெஸ்டிங்னு இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுவோன்னா இன்புட் டேட்டாஸை வந்துட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணிடுவோம், டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸாக டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது தான் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் டெஸ்டிங். நெக்ஸ்ட் ஒன் பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் டெஸ்டிங். அண்ட் இந்த பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் டெஸ்டிங்கில் வந்துட்டு பவுண்ட்ரிஸில் உள்ள இன்புட் டேட்டாஸ் வச்சு தான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்டிங் அட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் இன்புட் டேட்டா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டெஸ்டிங். இந்த மாதிரி டெஸ்டிங்கில் என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸும் ட்ரான்சிஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டெஸ்டிங் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எரர் கெஸ்ஸிங். அண்ட் இந்த டைப் வந்துட்டு பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்யூஷனால் தான் இந்த ஒரு டெஸ்டிங் வந்து கொண்டு போகிறாங்க. இது எரர் கெஸ்ஸிங் டெஸ்டிங் தான். அண்ட் இதில் வந்துட்டு எந்த மாதிரி எரர்லாம் எப்படி இருக்கும் அதை கொடுத்து தான் இந்த டெஸ்டிங்கே வந்துட்டு பண்ணுவாங்க. Next one, exploratory testing without preconceived notions. அண்ட் இது வந்துட்டு unscripted, flexible and adaptive type of testing தான் exploratory testing. இந்த டைப் ஆஃப் டெஸ்டிங்குள்ளே காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ இந்த டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள கோல் என்னென்னா இந்த ப்ராஜெக்டில் நம்ம பண்ணியிருக்க இந்த சாஃப்ட்வேரில் இருக்க டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அண்ட் நம்ம பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் வந்துட்டு அதோட குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கும் அதோட ரிஸ்க் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து நம்ம நடத்துகிறோம். அண்ட் இப்போ வந்துட்டு இது நம்ம இப்போ பார்த்தது கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்குள்ளது. அண்ட் இதில் வந்துட்டு இப்போ அஜைல் மாடல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே டெஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஜைல் மாடலுக்கு வந்து இப்போ நம்ம டெஸ்டிங் கொண்டு போகணுன்னா அஜைலுக்குள்ள டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து நம்ம இட்டரேட்டிவ், இன்க்ரிமெண்டல் டெஸ்டிங், கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி இந்த மாதிரி உள்ள டெஸ்டிங் டைப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்வென்ஷனலுக்கும் இந்த மாதிரி அஜைல் மாடர்ன் அப்ரோச்சஸ்க்கெல்லாமே வந்துட்டு டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும், ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ இவ்வளோ தான் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இதுக்குள்ளே டீட்டெயில்டு வீடியோ லைக் ஒவ்வொரு டெஸ்டிங்கும் எப்படி நடத்துகிறாங்க அப்படி உள்ள டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் அப்போது முடிஞ்ச அளவுக்கு கம்மிங் டேஸ்லேயே அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.